சமேலி அவங்க அத்தை மாமா அதுக்கப்புறம் அவங்க புருஷனோட வாழ்ந்துட்டு இருந்தா. சமேலியோட சின்ன தங்கச்சி ஆகிய புஷ்பா கூட கூடவே இருந்தா. சமேலியோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா சொல்லுவாங்கல்ல, சந்தோஷமா இருந்தா போதுமே திருஷ்டி ஆயிடும்னு. அதே மாதிரி சமேலி கூட ஆகுது. சமேலியோட புருஷன் வினோத் வீட்டுக்கு வராரு. அப்ப எல்லாரும் பார்த்து ரொம்ப பயந்து போறாங்க. அவரோட கண்ணுக்கு வெள்ளை கலர் துணியை கட்டியிருப்பாங்க. இனிமே நீங்க தான் இவரை பாத்துக்கணும். இவரு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இவரை நீங்க பாத்துக்கோங்க. வினோத் அண்ணா, ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆனா இவருக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இந்த மாதிரி இருக்காரு? எதுக்காக துணி கட்டி இருக்காங்க? ஏன் ஏதோ பேச மாட்டேங்கிறாரு? வேலை செய்யும் போது இவரோட கண்ணுல கெமிக்கல் வந்து விழுந்துருச்சு. அதனால கண்ணுல நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இவரோட கண் பார்வையை இழந்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க குடும்பத்துல எல்லாமே ஒடிஞ்சு போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. அந்த நேரத்துல சொல்றாங்க, அக்கா கவலைப்படாதக்கா, மாமா சரியாயிடுவாரு. எப்படி கவலைப்படாதன்னு சொல்ற? இவரு ஒருத்தர் தான் இந்த குடும்பத்திலேயே சம்பாதிக்கிறாரு. இப்ப இவர் எப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சமேலி ஜோரா அழறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே 1 மாசம் கடந்து போகுது. வினோதுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஒரு நாள் சமேலி வினோத் மற்றும் புஷ்பாவை சிட்டிக்கு கூட்டிட்டு போனோம்னு நினைக்கிறா. இங்க பாருங்க, பத்திரமா போங்க, சரியா? பத்திரமா இரு. இந்த பணம் வந்து உனக்கு யூஸ் ஆகும். அப்புறம் பத்திரமா இரு மகனே, ஜாகிரதை. அக்கா, என்ன எதுக்காக கூட்டிட்டு போற? நான் இங்க இருந்தா அத்தை மாமாவை பாத்துப்பேன் இல்லையா? அட, நீ போலனா எப்படி சொல்லு? அங்க வேலையே ஆவாது நீ போலனா. அப்படின்னா உங்க அக்கா நீ இல்லனா ரொம்பவே கஷ்டப்படுவா. அதனால நீ போயிட்டு வா. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க. நாங்க சீக்கிரமா வந்துடுறோம். சரியா? நான் சொல்றது புரியுதா? அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் சிட்டிக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருன்னே தெரியாது அவங்க வந்து அவருக்கு வீட கொடுக்கறாங்க. அவங்க அதே வீட்ல தான் தங்குறாங்க. வினோதோட கண்ணுக்கு ஆபரேஷன் நடக்குது. இப்ப வினோதுக்கு ரொம்பவே நல்லா கண்ணு தெரியுது. ஆனா புஷ்பாக்கு அப்பதான் புரியுது அவங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதுன்னு. என்னால எல்லாத்தையுமே பார்க்க முடியுதுமா. நீ பண்ண உதவியால தான் என்னால எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. ஆனா புஷ்பா, அட, ஏதோ கண் தெரிய மாட்டேங்குது. கண்ணு வேற ரொம்ப வலிக்குது. ஏதோ தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன ஆச்சு அக்கா? கவலைப்படாத புஷ்பா, நான் உன்னோட கண்ணு உங்க மாமாக்கு கொடுக்கதா உன்னை நான் சிட்டிக்கு கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, நீ என்ன பண்ணிருக்க? எனக்காக நீ உன்னோட கண்ணை கொடுத்துருக்கியா? இப்ப என்ன பண்றது? இப்ப எப்படி உன்னோட பார்வையை திரும்ப கொண்டு வரது? அட, என்ன இது பெரிய முட்டாள்தனம். இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இப்ப கண் பார்வை வந்துடுச்சு. புஷ்பாவோட கண் பார்வை போயிடுச்சு. அக்கா, மாமாக்கு கண்ணு கொடுன்னு சொல்லியிருந்தா நான் சந்தோஷமா கொடுத்திருப்பேனேக்கா. ஆனா நீ என்ன ஏங்கா இப்படி ஏமாத்திட்ட? நீ இப்படி பண்ணவன் நான் யோசிச்சதே இல்லக்கா. நீ ரொம்ப என்ன ஏமாத்திட்ட. புஷ்பாக்கு இப்ப ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா பக்கத்துல இருக்க கத்திய அவங்களோட கைய வச்சு எடுத்துடுறாங்க. அதே கத்தியால அவங்க குத்திக்கிறாங்க. அங்கேயே இறந்து போறாங்க. புஷ்பா இறந்த பிறகு வினோத வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அத்தை, உங்க பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா என் தங்கச்சிய காப்பாத்த முடியல. பரவாயில்லடாமா, நீ அத பத்தி கவலைப்படாத. நீ பத்திரமா இரு போதும். வினோத சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு ஊரு ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா, அண்ணாவை நீ சிட்டிக்கு கூட்டிட்டு போனன்னு சொன்னாங்க. நீ ரொம்பவே தைரியசாலிக்கா. சிட்டிக்கு போய் அவருக்கு ஆபரேஷன் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. அது கேட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரை எப்படியோ காப்பாத்திட்ட. ஆனா உன்னோட தங்கச்சிய காப்பாத்த முடியல. ரொம்பவே கஷ்டமா இருக்குக்கா. அப்புறம் இது நடந்து 1 மாசம் ஆயிடுது. எல்லாரும் சமேலிக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் சமேலியோட மாமியார் பெட் மேல படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. அத்தை, எந்திரிங்க, நான் உங்ககிட்ட பேசணும். நான் புஷ்பா வந்திருக்கேன். கோகிலாக்கு புஷ்பா அப்படின்னு கேட்டதும் ரொம்ப பயந்து போறா. அதுக்கப்புறம் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றா. பார்த்தா புஷ்பா அவ முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கா. அத பார்த்த உடனே அவ பயந்து போறா. அந்த பேய்க்கு கண்ணே இருக்காது. கண்ணுல இருந்து ரத்தம் வர வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது கோகிலாவோட கண்களை பிடுங்கி போட்டுரும். ஐயோ அத்தை, என்ன இது? என்ன ஆச்சு? உங்க கண்ணுக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அததான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி நடந்தது? அம்மாவோட கண்ணுக்கு என்ன ஆச்சு? அத்தைக்கு என்ன ஆயிருக்குன்னு பாத்துட்டு இருக்கீங்க தானே? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை இது புஷ்பாவோட வேலையா இருக்குமா? அத்தை ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, புஷ்பா கனவுல வந்துகிட்டே இருக்கான்னு. விஷால் அவங்க அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு போறாரு. விஷாலோட அப்பா கவலையா காட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு.
அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க கூட இத பத்தி யோசிச்சு ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஊருக்குள்ள பேய் இருக்கா, கண்ணை பிடுங்குற பேய் யார் யார் வீட்டுக்கு வரும் அப்படின்னு தெரியல. அதனால சாயந்தரம் ஆனதும் கதவை சாத்திடுவாங்க. இதே மாதிரி சமையல் வீட்டுல மட்டும் தான் நடந்துட்டு இருந்தது. எல்லாருமே ரொம்ப கவலையா இருந்தாங்க. கடைசியா மாமாக்கு கூட அப்படி ஆகுது. இதெல்லாம் யாரு பண்றாங்கன்னு புரியல, எதுக்காக நடக்குதுன்னு புரியல. இந்த கண்ணை பிடுங்குற பேய் எதுக்காக நம்ம ஊருக்கு வந்துச்சு? எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு. ஊர்ல இதுக்கு முன்னாடி எப்பவுமே இப்படி நடக்கலன்னு. எனக்கும் எதுவும் புரிய மாட்டேந்தேக்கா. இதுக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல நடந்ததே இல்லல்ல. சமையலியா யாரு பார்த்தாலுமே எல்லாரும் சமையலி கிட்ட அந்த பேய் பத்தி தான் பேசுவாங்க. அப்ப சமையலிக்கு கொஞ்சம் புரியுது, ஒருவேளை இது புஷ்பாவோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லி. அவ எல்லாரையும் பழி வாங்குறான்னு புரிஞ்சுது. புஷ்பாவை ஏமாத்தி கண்ணை எடுத்ததுல அவங்களோட வீட்டு ஆளுங்க எல்லாருமே ஒத்துழைச்சாங்க அவங்களோட அண்ணிக்கு. நான் தான் வேண்டான்னு சொன்னேன் இல்லையா? ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு இன்னொருத்தரோட வாழ்க்கையை ஆபத்துல வச்சிருக்கீங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? இங்க பாருங்க, நானும் கூட உங்களுக்கு சகோதரன் தான். சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? இங்க தானே நின்னுட்டு இருக்காரு உங்க அண்ணா. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க ரொம்ப அதிர்ச்சியா இருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதெல்லாம் இந்த கிராம மக்களுக்கும் தெரியும். நீங்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கீங்க. நான் உங்களோட சொந்த சகோதரனா இருந்து இதெல்லாம் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க வினோத்? வாங்க இங்க வந்து நில்லுங்க. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? இங்க பாருங்க, அவரால வர முடியாது. 4 நாளைக்கு முன்னாடியே அவர் சிட்டியில இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட கண்ணை எடுத்துட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, என்ன சொல்றீங்க? அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது வரைக்கும் அவருக்கு என் கண்ணுக்கு எப்படி தெரியறாரு? சமேலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல கரெக்டா அவங்க முன்னாடி அவங்க கணவர் நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. அவரோட கண்ணுக்கு துணி கட்டி இருப்பாங்க. கண்ணுல ரத்தம் வர வந்துட்டு இருந்தது. அத பார்த்த உடனே கேக்குறா, என்னங்க நீங்க வந்துட்டீங்களா? ஆனா எதுக்காக இப்படி கட்டி இருக்கீங்க? என்ன ஆச்சு? அண்ணி இங்க பாருங்க, அண்ணா இறந்து போயிட்டாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் இப்போ உயிரோட இல்ல. இப்போ அந்த காதல விட்டுருங்க. விஷால் அவங்க அண்ணிய கூட்டிக்கிட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. அப்ப அவங்க முன்னாடி புஷ்பா வரா. அவளோட கண்ணுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். அவங்க பக்கம் நடந்து வரா. பின்னாடி பார்த்தா விஷால் அவங்க பக்கமா நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பயந்து போய் இவங்க 2 பேரும் அங்க இருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மந்திரவாதி கிட்ட போறாங்க. உங்க 2 பேரோட கண்ணை பிடுங்கி எடுக்கிற வரைக்கும் அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. உங்க 2 பேரோட பார்வையும் பறிக்கப்படணும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாபா. அவர் எங்க கண்ணை எடுக்கும்போது நாங்க இறந்து போயிடுவோம். ஆமா, அவங்களும் அதையே தான் விரும்புறாங்க, புரியுதா? பாபா, இப்ப நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு சாக விருப்பம் இல்ல. நீங்க ஏதாவது பண்ணுங்க. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கு. நீங்க 2 பேரும் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா அவங்களோட ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுக்க முடியும். நான் சொல்றத நீங்க 2 பேரும் பொறுமையா கேளுங்க. நான் சொல்றத நீங்க அப்படியே பண்ணுங்க. நீங்க நேரா உங்களோட வீட்டுக்கு போங்க. அங்க போய் நீங்க கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. அப்புறம் அந்த பேய் வரும். அப்புறம் அதோட பார்வையில அதே எரிஞ்சு போயிடும். விஷால் மற்றும் சமேலி இப்ப வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் வீட்டு முழுவதும் அவங்க சொன்ன மாதிரியே கண்ணாடி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல வீட்டை எல்லா பக்கமும் வெறும் கண்ணாடி மட்டும் தான் இருந்தது. அவங்க 2 பேருமே 12 மணி எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டே இருப்பாங்க. கரெக்டா 12 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ளோ யாரோ கத்துற சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரத்துல புஷ்பாவும் வினோதம் உள்ள நடந்து வராங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்ணாடிய பாக்குறாங்க. அந்த கண்ணாடிக்குள்ள அவங்க 2 பேரோட முகம்தான் தெரியும். அதுக்கப்புறமா அது தெரியறத பார்த்த உடனே அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி கத்துறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. 4 பக்கமும் திரும்பி பாக்குறாங்க. அவங்க முகம் மட்டும் தான் தெரியுது. அத பார்த்து அவங்க 2 பேரும் ஜோரா அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நம்மள கண்டுபிடிக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இப்ப அவங்களையே பாக்குறாங்க. அந்த கண்ணாடியோட சக்தியால புஷ்பா மற்றும் வினோத் 2 பேருமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. உடனே அவங்களுக்கு முக்தி கிடைக்குது. வீட்டு முழுவதும் 4 பக்கமும் அவங்க மாட்டி வச்சிருந்த கண்ணாடி மந்திரவாதி கொடுத்தது. அது ரொம்பவே சக்திசாலியான கண்ணாடி. சமேலி மற்றும் விஷால் இப்படி தப்பிச்சிடுறாங்க.